முதியோர் ஓய்வூதியம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். தேர்தல் வாக்குறுதியை அறிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஒன்று, முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். முதியோர் கைம்பெண்கள் 3ஆம் பாலினத்தவர்களுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் நிதி உதவி. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மாணவர்கள் வங்கியில் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். சிறுபான்மையினர் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என இபிஎஸ் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு. அறிவித்தவை எல்லாமே அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ. 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். திமுக ஆட்சியில் தமிழகம் தலை நிமிரவே நிமிராது, தலை தொங்கியே போய்விட்டது. பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிகரித்ததை சுட்டிக்காட்டி திமுக அரசை விமர்சித்த இபிஎஸ். நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகிறது. இதைத்தான் நான் சொன்னேன். தலை நிமிர்ந்து இல்லை, தலை குனிஞ்சு போய் தொங்கி போயாச்சு. கரூர் சம்பவம் நடந்ததிலிருந்து 72 நாட்களுக்கும் மேலாக வெளியிலேயே வராதவர் தாவேகா தலைவர் விஜய். அதிமுகவை ஊழல் கட்சி என விமர்சித்த நிலையில் நீதிமன்றம் வரை சென்று நிரபராதி என நிரூபிக்கப்பட்டவன் நான் என இபிஎஸ் அதிரடி. அதிமுகவில் இருந்து கொண்டே கட்சிக்குள் குழப்பம் செய்து கொண்டிருந்தவர்களே ஜெயலலிதாவின் ஆன்மா துரத்திவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. கொடநாடு வழக்கில் ஏபிஎஸ்ஐ ஜெயலலிதா ஆன்மா துரத்துவதாக மனோஜ் பாண்டியன் கூறியதற்கு பதிலடி. 8 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேட்கும் கேள்விகளை கண்டு மத்திய பாஜக அரசு ஏன் அஞ்சுகிறது என கேள்வி. மக்களவையில் 8 எம்பிக்கள் சஸ்பெண்டை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளி. அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரியும் முழக்கமிட்டதால் பரபரப்பு. मर्यादित व्यवहार हो, ये सभागृह आप सबकी है, इसकी मर्यादा गरिमा बनाए रखने आपकी सबकी जिम्मेदारी है. आप अगर सदन प्रश्नकाल नहीं चलना चाहते तो सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. நயினார் நாகேந்திரனும் எஸ்பி வேலுமணியும் மேடையில் ஆடவில்லையா? முருகன் பக்தி பாடலுக்கு விஜய் நடனம் ஆடியதே விமர்சனத்திற்குள்ளான நிலையில் தாவேகா மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் பதிலடி. நாகேந்திரன் ஆடலையா? இவர் சலங்கட்டி ஆடி இருக்காரு இல்லையா வேலுமணி? இப்ப ஆறு ஆடாது இருக்காங்க. எங்க ஆடலையே சொல்லுங்க. ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லுகிற ஆடக்கூடாதுல ஆடுறாங்க. சேலம் மகுடஞ்சாவடி பகுதியில் வரும் 13ஆம் தேதி பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்த விஜய் திட்டம். பாதுகாப்பு கோரி காவல்துறையிடம் தமிழக வெற்றிக் கழகம் மனு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5040 உயர்ந்து 1,19,200க்கு விற்பனை. மீண்டும் 1 கிராம் தங்கம் 15,000 நெருங்கியதால் பொதுமக்கள் கவலை.
சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 320ற்கு விற்பனை. கடந்த சில நாட்களாக கடும் சரிவை சந்தித்த வெள்ளி விலை மீண்டும் உயரத் தொடங்கியது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் பணியாற்றும் தூய்மை காவலர்களுக்கான மதிப்பூதியம் 5000 6000 உயர்வு. 417 கோடி ரூபாய் கூடுதல் நிதியை ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியீடு. சேலம் அருகே மருத்துவக் கல்லூரி மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த மாணவியின் தந்தை கைது. தனிப்படை போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே அரசு பேருந்தை வழிமறித்து பிறந்த நாள் கொண்டாட்டம். இளைஞர்களின் அட்ராசிட்டியால் பொதுமக்கள் செய்வதறியாது தவிப்பு. குஜராத் மத்திய பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட பிரபல நிறுவனங்களின் 2 மாத்திரைகளை புதுச்சேரியில் விற்க தடை. தரம் குறைவாக இருந்ததால் மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை நடவடிக்கை. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியாவிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்துவோம் என ரஷ்யா தரப்பில் விளக்கம். கடந்த ஆண்டில் இந்தியா சீனா இடையே 14,06,427 கோடி ரூபாய் அளவுக்கு இருதரப்பு வர்த்தகம் வளர்ச்சி. இந்தியாவிலிருந்து சீனாவுக்கான ஏற்றுமதி 9.7% அதிகரித்திருப்பதாக தகவல். டெல்லியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஹோலி தீபாவளி பண்டிகையின் போது இலவச கேஸ் சிலிண்டர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அறிவிப்பு. மியான்மர் நாட்டில் 6 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். வங்கதேசம் கொல்கத்தாவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் தகவல். ஸ்பெயின் நாட்டில் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை. சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்கள் இளம் வயதினருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக ஸ்பெயின் அரசு குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை சாம்பியன்ஸ் டிராஃபியை நடுநிலையான இடத்தில்தான் ஆடுவோம் என இந்தியா சொன்னபோது ஐசிசி தூங்கிக் கொண்டிருந்ததா? இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிக்கும் முடிவிலிருந்து பாகிஸ்தான் பின்வாங்கக்கூடாது என முன்னாள் பாகிஸ்தான் வீரர் கம்ரான் அக்மல் கருத்து. இளையோர் உலகக்கோப்பை தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி. 27 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி. இளையோர் உலகக்கோப்பை தொடருக்கான 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று மோதல். இதுவரை 5 முறை உலகக்கோப்பை வென்றுள்ள இந்திய அணி 10வது முறையாக இறுதிப் போட்டிக்கு செல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மூன்றாவது T20 போட்டியில் இலங்கையை 12 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி. சொந்த மண்ணில் 3-0 என்ற கணக்கில் ஒயிட் வாஷ் ஆனது இலங்கை. (2026) மகளிர் பிரீமியர் லீக் எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி கேபிட்டல்ஸ். தொடர்ந்து 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று அசத்தல். வரும் 6ஆம் தேதி வெளியாக உள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜீவிந்தின் வித் லவ் திரைப்படம் சிறப்பு காட்சியை பார்த்த பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்த ரியாக்ஷனால் படக்குழு உற்சாகம்.